வணக்கம் நண்பர்களே. நம்மில் பல பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். நம்மளோட பொருளாதார நிலைமை மாறணும். எல்லோரும் நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா, அதுக்காக நாம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பாஸ் மாறணும். என்னுடைய பார்ட்னர் மாறணும். அரசாங்கம் மாறணும். என் டைம் மாறணும்னு வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, குவாண்டம் அறிவியலும் ஆழ்மன தத்துவங்களும் ஒரு மாபெரும் ரகசியத்தை நமக்கு உடைச்சு சொல்லுது. வெளியில் இருக்கும் சூழ்நிலை எப்போது உங்களுக்குள் இருக்கும் எண்ணங்களின் ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது, உங்க முகத்துல அழுக்கு இருந்தா, கண்ணாடியை துடைச்சா அழுக்கு போகாது. உங்க முகத்தை துடைச்சா மட்டும் தான் மாறும். நீங்கள் மாறுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அது எப்படி? அந்த வீடியோ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஒரு இயக்க விதியை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று உள் உலகம். அதாவது உங்களுக்குள் ஓடும் எண்ணங்கள், உங்களுடைய பழக்கவழக்கங்கள், உங்களுடைய மனநிலை. அப்படின்னா இன்னொன்று வெளி உலகம். அதாவது உங்களுடைய பண வசதி, உங்களுடைய வேலை, உங்களைச் சுற்றி இருக்கும் மனிதர்கள். சாதாரண மனிதர்கள் எப்பவுமே வெளி உலகத்தை பத்தி அ போராடுவாங்க. ஆனா, மில்லியனர்கள், சாதனையாளர்களும் தங்களோட உள் உலகத்தை மட்டும் தான் மாத்துவாங்க. நம்மில் பல பேரோட லைஃப் ஸ்டைல்ல எப்படி இருக்கு தெரியுமா? தினமும் காலையில அதே டைம்க்கு எந்திரிக்கிறது. அதே நெகட்டிவ் செய்திகளை பார்க்கிறது. அதே புலம்பல்களை பேசிக்கிட்டு வேலைக்கு கிளம்புறது தான். ஆனா, மனசுக்குள்ள மட்டும் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சு, என் வாழ்க்கை மாறாதா? அப்படின்னு கோடிக்கணக்கான ஆசைகளை வச்சுக்கிறது. அறிவியல் படி, நீங்க நேற்றைய அதே எண்ணங்களோடு, நேற்றைய அதே பழக்கவழக்கங்களோடு இன்னைக்கும் செயல்பட்டா, நாளைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு புதிய மாற்றமும் வராது. அதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எப்பவும் போல தான் இருப்பீங்க. அந்த மாற்றங்கள்லாம் வராது. நம்ம சிந்தனை செய்றது சரிதான். ஆனா அதுக்கு செயல்படணும். செயல்படாம விட்டா, நம் வாழ்க்கை எப்பவுமே மாறாது. அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதே பழைய வாழ்க்கை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு புதிய ரிசல்ட் வேணும்னா, முதல்ல உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த பழைய சிக்னலை நீங்க மாத்தித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க மாறத் தொடங்கும் அந்த நொடியில், உங்க வெளி உலகமும் தற்செயலாக மாறத் தொடங்கும். அது நடக்கும். அதுவும் நிச்சயமாகவே உண்மைதான். இப்போ நாம ஏன் இவ்வளவு ஆசைப்பட்டாலும், நம்மால சீக்கிரமா மாற முடியல? நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாத, நாம வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பல பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களோட மூளை 24 மணி நேரமும் கடந்த காலத்துல நடந்த ஏதோ ஒரு நஷ்டத்தையோ, அல்லது கசப்பான ஏமாற்றத்தையோ தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அவன் என்னை ஏமாத்துனதுனால, நான் இந்நேரம் இங்க இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா, அன்னைக்கு அவன் என்ன ஏமாத்தலன்னா, நான் இந்த நேரம் எங்கேயோ இருந்திருப்பேன் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லக்கூடிய மனம் நம்மகிட்ட இருக்கு. அதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சில நாட்கள் கடந்த காலத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா, நீங்க உங்க மூளை ஒரு பழைய நெகட்டிவ் அலைவரிசையிலேயே லாக் ஆகி நிக்கும். உங்களுடைய மூளை. உங்களால புதிய முடிவுகளை எடுக்கவே முடியாது. நீங்க முயற்சி கூட செஞ்சிருக்கலாம். புதிய முடிவு எடுக்கணும். ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனா அது நடந்திருக்காது. கடந்த காலம் ஒரு உடைந்த கண்ணாடி மாதிரி தான். அதை நீங்க எவ்வளவுதான் ஆழமா பார்த்தாலும், அங்க எதிர்காலத்தை அதுல பார்க்கவே முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே ஃபோன்ல வர்ற ஒரு நெகட்டிவ் மெசேஜ். இப்போ நம்ம 2வது தப்புக்கு வந்திருக்கிறோம். என்ன பண்றோம்னு பார்த்துடலாமா? இந்த நெகட்டிவ் மெசேஜ் அல்லது வேலை செய்ற இடத்துல யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு சின்ன விமர்சனம். உடனே நம்ம மூட் அவுட் ஆகிரும். அன்னைக்கு நாள் முழுக்க நாம சோர்வாயிடுவோம். இதற்கு பேர் தான் சூழலுக்கு ரியாக்ட் பண்ணுவது. அதாவது வெளியில் நடக்கிற விஷயங்கள் தான் உங்க மனசை தீர்மானிக்குது.
நீங்க வெளியில நடக்கிற விஷயங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஆடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், என் மனசை நான் பாசிட்டிவா வச்சிருப்பேன்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வர வேண்டும். அந்த விழிப்புணர்வு வர வேண்டும். வரலைன்னா மாற்றம் வராது. புரிஞ்சுக்கங்க. அடுத்ததா, நாம ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும்னு நெனைக்கிறோம். உதாரணத்துக்கு, தினமும் ஒரு புத்தகம் படிக்கலாம். அல்லது ஒரு திறமையை கத்துக்கலாம்னு நெனைப்போம். ஒரு உடற்பயிற்சி செய்யலாம்னு நெனைப்போம். ஆனா, நம்ம மூளை உடனே என்ன பண்ணும் தெரியுமா? இன்னைக்கு டயர்டா இருக்கு. பேசாம ஒரு படம் பாரு. நாளைக்கு காலையில இருந்து பார்த்துக்கலாம்னு நம்ம பழைய சொகுசு வாழ்க்கைக்குள்ளேயே நம்ம இழுத்து வச்சிரும். அதுதான் கம்ஃபோர்ட் ஜோன். அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கிறது, அந்த மூளைக்கும், மனசுக்கும் அவ்வளவு சுகமா இருக்கும். ஏன்னா, நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க செய்யாம இருந்தா தான் அது அதனுடைய வேலையை செய்யும். அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. இந்த ஒரு தள்ளி போடும் பழக்கம் தான் பல பேரோட கோடீஸ்வர கனவை ஆரம்பத்திலேயே கருக வச்சிருது. இதுதான் மிக முக்கியமான விஷயமே. இப்போ நம்ம அறிவியல் சோதனை பத்தி பார்க்கலாம். நம்ம பார்க்கிற, இந்த கேட்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம மூளை எப்படி தன்னை மாத்திக்குது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் உலகம் செஞ்ச ஒரு விசித்திரமான ஆராய்ச்சியை பார்ப்போம். விஞ்ஞானிகள் ஒரு பூனைக்குட்டியை பிறந்ததில இருந்து ஒரு விசித்திரமான அறையில வச்சு வளர்த்தாங்க. அந்த அறை முழுக்க வெறும் செங்குத்து கோடுகள் மட்டும் தான் வரையப்பட்டிருந்தது. அதாவது நேர்கோடுகள் மட்டுமே கொண்ட உலகம் அது. அப்படின்னு அந்த பூனைக்குட்டி படுக்கை கோடுகளை பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அந்த பூனைக்குட்டியை வெளிய கூட்டிட்டு வந்த ஒரு சாதாரண அறையில் விட்டுட்டாங்க. அங்க ஒரு மேஜை இருந்தது. அந்த மேஜையோட கால்கள் நேராக இருந்ததால் பூனையால் அதை பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த மேஜையோட மேல் பகுதி படுக்கை வசமாக இருந்ததால் பூனையோட கண்ணுக்கும் மூளைக்கும் அது தெரியவே இல்லை. அது நேராக போய் அந்த மேஜை மேல முட்டிக்கிச்சு. ஏன்னா அந்த பூனையோட மூளை செங்குத்து கோடுகளை மட்டுமே பார்த்து பழகியதால் வந்தது தான் இந்த வேலை. படுக்கை கோடுகளை புரிஞ்சுக்கிற நரம்பியல் பாதையை அதோட மூளைக்குள்ள உருவாகவில்லை. அதோட மூளை அதை ஃபில்டர் பண்ணி மறைச்சிடுச்சு. முந்தைய வீடியோக்குள்ள கூட நாம இதை போல ஒன்று பார்த்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இத இதே விஷயம் தான் உங்க வாழ்க்கையிலும் நடக்குது. நீங்க தினமும் வறுமை, கஷ்டம், பொறாமை, சண்டை போன்ற விஷயங்கள்லயே பார்த்து பழகியிருந்தா, உங்க மூளைக்குள்ள செல்வச் செழிப்பை பார்க்கிற, அந்த புதிய வாய்ப்புகளை பார்க்கிற நரம்பியல் பாதையே உருவாகி இருக்காது, உருவாகாது. உங்க கண் முன்னாடி ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு வந்தா கூட, உங்க மூளை அந்த பூனைக்குட்டி மாதிரி தான் மறைச்சிடும். நீங்க பார்க்கிற, கேட்கிற விஷயங்களை நீங்க மாத்துனா மட்டும் தான், உங்க மூளை புதிய வாய்ப்புகளை பார்க்கத் தொடங்கும். புதிய வாய்ப்புகளை, புதிய பாதைகளை உருவாக்கத் தொடங்கும். சரி, நம்மோட பழைய சிக்னல்களை மாத்தி, நம்மோட வாழ்க்கையை ஒரு புதிய பிரீமியம் லெவலுக்கு கொண்டு போக, நம்ம ஆழ் மனசுக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம்? அதையும் பார்த்துரலாம். தினமுமே காலையில கண் விழிச்ச உடனே, உங்க பழைய கவலைகளையோ அல்லது கடன்களையோ நினைச்சு உங்க நாளை தொடங்கவே கூடாது. பெட்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து, "நான் ஒரு புதிய மனிதன். என் கடந்த காலம் இப்போ இல்லை. என் எதிர்காலத்தை உருவாக்க எனக்கு முழு தகுதி இருக்குன்னு" மனசார உங்களுக்குள்ள சொல்லுங்க. ஒரு நம்பிக்கை தானாகவே வரும். நீங்க காலையில குடுக்குற இந்த ஒரு பாசிட்டிவ் சிக்னல், உங்க மூளையில ஒரு சாதனையாளரோட அலைவரிசையில் அது தானாகவே உருவாக்கிடும். கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். ஆனா செஞ்சா தான் நடக்கும். செய்யலைன்னா ஒண்ணும் நடக்காது. இனிமே உங்க மூளைக்குள்ள போற தகவல்களை நீங்க தான் ஃபில்டர் பண்ணணும். இது 2வது. சோசியல் மீடியாவில் இருக்கிற தேவையற்ற சண்டைகள், நெகட்டிவ் கமெண்ட்டுகள், உங்களை மட்டும் தட்டுற அந்த மட்டம் தட்டுறாங்க இல்லையா? அந்த மனிதர்கள், இவங்க எல்லாத்துல இருந்தும் நீங்க முற்றிலுமா தள்ளி இருங்க. இந்த விஷயங்கள்ல தள்ளி இருக்கணும். உங்களுக்கு புதிய அறிவை தர்ற புத்தகங்கள், பிசினஸ் சிந்தனைகள், பாசிட்டிவ் மனிதர்களோட மட்டும் தொடர்பு வச்சுக்கோங்க. அந்த இன்புட் மாறும்போது, அவுட்புட்டும் தானாகவே மாறும். அப்படிங்கிறது இயற்பியல் விதி. இப்போ
ஒரே நாள்ல ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாத்தணும்னு பெரிய இலக்குகளை வச்சுக்கவே கூடாது. இதுதான் 3வது பாயிண்ட். பெரிய இலக்குகளை வச்சுக்கக் கூடாது. தினமும் ஒரே ஒரு சிறிய புதிய பழக்கத்தை மட்டும் செய்யுங்க. உதாரணத்துக்கு தினமும் ஒரு 10 நிமிடம் புதிய பிசினஸ் வீடியோக்களை பார்ப்பது, ஒரு மெடிடேஷன் செய்வது, ஒரு உடற்பயிற்சி செய்வது. உங்களுக்கு எது தேவையோ, உங்களுடைய துறையில் உங்களுக்கு எந்த புத்தகம் படிப்பது, அதுபோல நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இலக்குகள் இருக்கும். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த ஒரு சிறிய மாற்றம் கொஞ்ச நாட்கள்ல உங்க மூளைக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நரம்பியல் பாதையை உருவாக்கி, உங்களை ஒரு புதிய மனிதராக நிச்சயமாகவே மாற்றும். நண்பர்களே, உங்க வாழ்க்கை மாறணும்னா, வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளையோ, அல்லது மற்ற மனிதர்களையோ மாத்த முயற்சி செய்யாதீங்க. அது வீண். வீண் விரயம் அது. உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய பழக்கவழக்கங்களை, உங்களுடைய உள் உலகத்தை மாத்துங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்த ஒரு டைமா மாறும். அந்த பூனைக்குட்டி தான் தன் உலகத்தை மாத்திக்கிட்டா மட்டும் தான் புது பாதையை பார்க்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அதே போலத்தான் நீங்களும். நீங்க மாறும்போது உங்களை தேடி வாய்ப்புகளும் மாறும். அந்த புதிய புதிய வாய்ப்புகள் வரும். அது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறிதில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல நிலைக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வரும். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களின் அந்த மரியாதை நிச்சயமாக மாறும். நீங்கள் மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுடைய உள் உலகத்தை மாற்றி, ஒரு புதிய சாதனையாளராக மாற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள். உங்களை மாற்றி விதியை வெல்லுங்கள். வெற்றி நமதே! நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே!